ஓம் சாந்தி. நான் அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய ஆத்மா. நான் இணைந்த ரூபதாரி ஆத்மா. நான் சேவை மற்றும் சுய முன்னேற்றத்தில் சமநிலையில் இருக்கும் ஆத்மா. நான் ஒருபோதும் தடைக்கு காரணமாக இல்லாமல் இருக்கின்றேன். உள்ளுக்குள் ஏதேனும் குறை இருந்தால் அதை நான் நீக்கிவிடுகின்றேன். இதுவே உண்மையான வைரமாக ஆவதற்கான நேரமாகும். எப்போது ஆத்மா தூய்மையாக இருக்கிறதோ அப்போது அதன் தரம் மிக உயர்ந்து இருக்கின்றது. இப்போது நாம் மதிப்புமிக்க ரத்தினமாக வணக்கத்துக்குரியவர்களாக இருக்கின்றோம். இப்போது நான் தந்தைக்கு சமமாக நிரந்தரமான தூய்மையான வைரமாக ஆக வேண்டும். நம்மை தந்தைக்கு சமமாக தூய்மையாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். தூய்மையான நமக்குதான் ஒரு தந்தையின் நினைவு இருந்து கொண்டே இருக்கின்றது. தந்தையிடம் உறுதியான அன்பு இருக்கின்றது. ஒருபோதும் யாருக்கும் நாம் துக்கம் தராமல் இருக்கின்றோம். மேலும் மிக இனிமையானவர்களாக இருக்கின்றோம். நான் ஆத்மா சாந்த சுரூபமானவன். அமைதிக் கடலாக, சுகக்கடலாக, தூய்மையின் கடலாக இருக்கும் தந்தையின் குழந்தையாவேன். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை அழியாத ஞான ரத்தினங்களின் வியாபாரி ஆவார். நாம் நம்முடைய மனதில் நான் எந்த விதமான ரத்தினம், எனக்குள் எந்த குறைபாடும் இல்லைதானே என்று சோதனை செய்கின்றோம். நாம் சைத்தன்ய ரத்தினங்களாக இருக்கின்றோம். முழு நாளும் நான் என்ன செய்தேன்? தந்தையை எந்தளவு நினைவு செய்தேன் என்று தன்னைத்தானே பார்க்கின்றோம். குடும்ப விவகாரத்தில் இருந்து கொண்டே நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம். நான் எந்த தந்தை மூலமாக வைரத்துக்கு சமமாக ஆகின்றேன்? அவர் மீது எவ்வளவு அன்பு இருக்கின்றது? என் நினைவு எந்தளவு தந்தையிடம் சென்றடைகின்றது? எவ்வளவு நான் தந்தையின் நினைவில் இருந்தேன் என்று நம்மை நாம் சோதிக்கின்றோம். வேறு யாரிடமும் உள்ளுணர்வு போகவில்லைதானே? என்னுடைய தெய்வீக சுபாவம் எந்தளவு இருக்கின்றது என்று சோதனை செய்கின்றோம். நாம் அனைவரும் தந்தைக்கு மிக பிரியமானவர்களாக இருக்கின்றோம். தந்தை ஒருவரை மட்டும் நினைவு செய்யும் பொழுது
துரு நீங்கிவிடுகின்றது. நமக்குள் எந்த அவகுணம் இருக்கின்ற காரணத்தினால் தந்தையின் மனதில் அமர முடியவில்லை என்று சோதனை செய்து பார்க்கின்றோம். மனதில் அமரக்கூடிய நாம் சிம்மாசனத்தில் அமர முடியும். நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்து லட்சுமி நாராயணர் போல தூய்மையாக ஆகின்றோம். அதனால்தான் மாலையில் உருட்டப்படுகின்றோம். அப்பா அப்பா என்று சொன்னதுமே மனம் மலர்ந்து விடுகின்றது. தந்தை ஏழை பங்காளனாக இருக்கின்றார். இப்போது நாம் அனைவருக்கும் நன்மை செய்கின்றோம். நாம் ஈஸ்வரிய அமைப்பை சேர்ந்தவர்கள். நம்முடைய யோக பலத்தினால் மனிதர்கள் கவரப்பட்டு வருவார்கள். நான் எங்கேயும் மாட்டிக்கொள்ளவில்லைதானே என்று நம்முடைய மனதிடம் கேட்கின்றோம். யாரை பார்த்தும் அசைந்து விடாதபடி நம்முடைய மனநிலை இருக்கின்றது. அனைவரையும் நம்முடைய சகோதரன் என்று புரிந்து கொள்கின்றோம். தந்தை எப்படி எல்லையற்றவராக இருக்கின்றாரோ அதேபோல் நாம் கூட எல்லையற்ற எண்ணம் வைக்கின்றோம். தந்தை அனைவரையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்க வந்திருக்கின்றார். நினைவில்தான் அனைத்தும் அடங்கியிருக்கின்றது. குளிக்கும் போதும் காரியங்கள் செய்யும் போதும் தந்தையின் நினைவிலேயே இருக்கின்றோம். எப்போதுமே நாம் மற்றும் தந்தை இவ்வாறாக சேர்ந்திருக்கின்றோம். அதனால் வேறு யாரும் நம்மை தனியாக பிரிக்க முடியாது. பாப்தாதா அழியாத துணையை கடைப்பிடிப்பவர். நம் அனைவருக்கும் துணையாக இருப்பவர். அப்பா என்று சொன்னால் உடனடியாக அப்பா ஆஜராகி விடுகிறார். நாம் தந்தையுடையவர்கள். தந்தை நம்முடையவர். தந்தை நமக்கு ஒவ்வொரு சேவையிலும் ஒத்துழைப்பு தருபவராக இருக்கின்றார். எனக்குள் எந்த அவகுணம் இல்லைதானே? எந்தளவு என்னுடைய நினைவு தந்தை வரை சென்றடைகிறது? என்னுடைய சுபாவம் தெய்வீகமானதாக இருக்கின்றதா? என் உள்ளுணர்வு எங்கும் அலையவில்லைதானே என்று தன்னைத்தானே சோதனை செய்கின்றோம். தந்தையை ஈர்க்கும் அளவிற்கு மிக அன்பானவராக நாம் ஆகின்றோம். நாம் அனைவருக்கும் சுகம் கொடுக்கின்றோம். அன்போடு தந்தையை நாம் நினைவு செய்கின்றோம். துணைவனை எப்போதும் துணையாக வைத்து சகயோகத்தை அனுபவம் செய்யக்கூடிய இணைந்த ரூபதாரி ஆத்மா நாம். சேவை மற்றும் சுய முன்னேற்றத்தில் சமநிலையில் இருந்து எப்போதும் வெற்றியடையக்கூடிய ஆத்மா நாம்.
நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.